திருப்பி நம்ம ஒரு வீடியோ கூட தான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ஒரு கஸ்டம் மேட்ச் போட்டிருந்தோம். இந்த கஸ்டம் மேட்ச்சை நம்ம வந்துட்டு அது வந்து ஒரு 21 மினிட்ஸோட கஸ்டம் மேட்ச்சு. ஸோ அந்த இது வந்துட்டு ரெக்கார்டு நான் கண்டிப்பாக கிராணி வீடியோ மாதிரி சொல்லி அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கான டுநைட் அப்டேட் என்னென்னா வந்து அதாவது என்னது நான் திருப்பி வந்து டாப் கிரிமினலில் வந்து திருப்பி ரிட்டர்ன் பேக் கூட போகிறாங்க. டே எத்தனை மணி தானே அரைச்சமாகவே அரைப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பேக் டு இந்த எலைட் பாஸ் விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து திஸ் இஸ் எவ்ரிதிங் வாட் யூ நீட் டு நோ அபௌட் எலைட் பாஸ். அதனால நம்ம வந்துட்டு பின்னாடி நீங்கள் கேம் டே ஓட்டிருக்கோம் பார்க்குறவங்களாக இருந்தால் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம எலைட் பாஸை பற்றி நீங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த எலைட் பாஸ்னால் வந்து என்னதுன்னா, இப்போ நீங்கள் வந்து மந்த்லி வீக்லினா போடுறீங்களே, ஸோ மந்த்லியும் வீக்லியும் தனித்தனியாக போடுறவங்களுக்கு இது வந்து பிரச்சனையாக இருக்காது மீன்ஸ் நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து போடுவீங்க பார்த்தீங்கன்னா, மந்த்லியும் போடுவீங்க வீக்லியும் போடுவீங்க. ஸோ அப்போ அதில் மட்டும் உங்களுக்கு வேரியேஷன் தான் வரும். ஸோ மந்த்லியும் வீக்லியும் நீங்கள் போடுறவராக இருந்தீங்கன்னா ஸ்பெஷல் மெம்பர்னு உங்களுக்கு ஒரு பேட்ச் இருக்கும்ல. ஸோ அதுக்கு மேலே இப்போ வந்து எலைட் மெம்பர்னு ஒரு பேட்ச் தான் இருக்கும். ஸோ அந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த பேட்ச் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு டைமண்ட் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு டைமண்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒரு டவுட் வந்துருக்கும், ப்ரோ நான் ஏற்கனவே நான் மந்த்லியும் போட்டேன் வீக்லியும் போட்டேன் ப்ரோ, ஆனால் இது நடுவில் வந்து டக்குன்னு OB45 அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன டைமண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்காதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா ஒன்றும் ஆகாது. அதுக்கு நீங்கள் பேனிக்கவே ஆகாதீங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் மெயிலில் நீங்கள் ஒன்று ரிசீவ் பண்ணி மெயிலில் கொடுத்துட்ருவாங்க உங்களுக்கான டைமண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதுக்காக அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஆனால் இந்த இது வந்து எனக்கு இந்த எலைட் பாஸ் வந்துட்டு ஒரு லெவலுக்கு எனக்கு வந்து ஒரு பிடிச்சிருக்கு, ஆனால் பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா வந்து பீக்கை வந்து இந்த OB45 அப்டேட்டில் வந்துட்டு திருப்பி கொண்டு வரதா இப்போ வந்து பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் தான் வந்து ஃப்ரீ ஃபயர் அதான் பிளான் இருந்துச்சு, ஐபிஎல் வரப்போ தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் வரல, என்ன பண்ணுறது. ஸ்டில் லெட் மீ அஷ்யூர். அதாவது என்னென்னா இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பேட்சை போட்டால் எனக்கு என்ன ப்ரோ அட்வான்டேஜ், மோஸ்ட்லி நான் வந்துட்டு ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பேட்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. வி பேட்ச் இருக்குல்ல, வி பேட்ச்னால் யூடியூபர்ஸோட வி பேட்ச் இல்லை, நம்மளுக்குன்னு அதே லெவலுக்கு டைமண்ட் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த அப்கமிங்கில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் உங்களுக்கு வராது. ஒரு வி பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். வி பேட்ச் தான் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்துட்டு கம்மி தான், ஆனால் போடுறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ எனக்கு இல்லை அட்வான்டேஜ்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா உங்களுக்கு ஏர் ட்ராப்ஸ் வந்து நிறையாவே கிடைக்கும். அதுவும் இந்த ஏர் ட்ராப்னு செக் பண்ணி பார்த்தோம்னா நான் இன்னைக்கு அதுவும் கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு அது என்னென்னா வந்து ரேஞ்சு எப்படி இருக்குன்னா வந்து 9 ருபீஸ்லேருந்து 800 ருபீஸ் மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லை கொடுக்குற எல்லாமே பண்டில்ஸாக இருக்குது. பண்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்னென்னா வந்து உங்களுக்கு 300 டைமண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் அந்த இது வந்து வந்தீங்கன்னா ஒரு பண்டில் 300 டைமண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கன் கிரேட்ஸும் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இதுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த 1 மந்த்தில் உங்களுக்கு எல்லா ஈவோ கன் கிடச்சிடும். எல்லா ஈவோ கன் லெவல் 4 வரைக்கும் அப்டேட் ஆகி கிடச்சிடும். ஸோ அப்போ வந்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும், ப்ரோ லெவல் 4 வரைக்கும் கொஷின் வந்து கிடச்சிடும்னா ப்ரோ அப்போ வந்து எனக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து ஒரு 4 மாதம் போட்டேன்னா அது நான் 100% ஃபுல்லாகிடுமான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அது அப்படின்னா ஆகாது. நம்ம கரீனாக்காரன் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரினா அதை சும்மா டெம்பரரியாக கொடுப்பாங்க. ஆனால் அது மிச்ச டெம்பரரியாக கொடுக்குற மாதிரி இந்த இது ஒர்க் ஆகாது. ஏன்னா ஈவோ கன்னில் இவன் நார்மலான வந்து ஒரு நல்ல எப்பிக் கன்னே வந்துட்டு உனக்கு வந்து தரமாட்டான். நல்லா வந்து எஃபெக்ட் உள்ள கன்னே வந்து உனக்கு பவர் கொடுத்து தரமாட்டான். இந்த மாதிரி நல்ல கன்று நல்ல எஃபெக்ட் உள்ள கன்னுலாம் எப்படி பவர் கொடுத்து தருவான், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதான் நானும் சொல்ல வரேன். ஆனால் இதில் எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் வன்மமாகவே இருக்கிறதும் இந்த கொடுக்குற பண்டில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா சரியான ஷாக்கு. செக் பண்ணி கிடச்ச எல்லா பண்டில்ஸுமே வந்துட்டு நீங்கள் நான் வந்து டாப்அப் பண்ணதே இல்லை. நோ டாப்அப் ஒரு வாட்டி கூட டாப்அப் பண்ணதே இல்லை.
நீங்கள் வந்து ஒரு 800 to 1000 டைமண்ட்ஸ் கொடுத்து டாப் அப் பண்ண பண்டில்ஸ் தான் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஏர்ட்ராப்பில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா எலைட் பேட்ச்னு ஒன்று கிடைக்கும். எலைட் பேட்ச் வந்துட்டு என்னதுன்னா வந்துட்டு வி பேட்ச்சு கொஞ்சம் அடுத்த லெவல் மாதிரி ஒரு எலைட் பேட்ச் அது. ஸோ அது ஆனால் எனக்கு வந்துட்டு இது என்ன டிஸ்கிரைப் பண்ணணுன்னே தெரில. ஆக்சுவலி கேம் அழிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ பிளேஸை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து எப்படி ஃப்ரீ பிளேஸ் விளாடுவாங்க எனக்கு தெரில. இந்த கரீனாக்கு வந்துட்டு ஒழுங்காக வந்து பிஸ்னஸே பண்ண தெரிலன்னு எனக்கு தோணுது. பிஸ்னஸே பண்ண தெரிலன்னு எனக்கு தோணுது. ஸோ வந்துட்டு இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் நான் சொல்ல மாட்டேன். இதோட நிறைய கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நாளைக்கு வந்து என்ன ஈவெண்ட் வந்து வரும்னா வந்து நாளைக்கு எந்த அவ்வளோ பெரிய அப்டேட்னா எதுவுமே இல்லை. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ அதோட முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். இன்னொன்று வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை.